ஓகே, இப்போ நாம எண்ட் பிட்வைஸ் ஆப்பரேட்டருக்கான மிக முக்கியமான ஒரு உதாரணத்தை நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது ஒரு லோவர் கேஸ் கேரக்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய அப்பர் கேஸ் கேரக்டர் நமக்கு தேவை அப்படின்னா அதை வந்து எண்ட் பிட்வைஸ் ஆப்பரேட்டரை பயன்படுத்தி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் நம்ம வந்து ஒரு லோவர் கேஸ் லெட்டரை அப்பர் கேஸ் லெட்டரை மாற்றுறோம் அப்படின்னா அதை மாற்றும் போது நம்ம இப்போ பார்க்க போகிறது மாதிரியான ஒரு செயற்பாடு தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ராசஸர்லையும் நடக்கும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு லோவர் கேஸ் கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூ, அதாவது அஸ்கி டேபிளில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கான இன்டீஜர் வேல்யூ, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரௌசரில் வந்து நீங்கள் பாருங்கள், இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கி டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய யூஆர்எல்லை நீங்கள் பயன்படுத்தி இதே வெப்சைட்டை வந்து பார்த்து அதுக்குரிய வேல்யூஸை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது அது கூடவே ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலில் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு வேல்யூஸை வந்து எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் 0 1 2 3 இப்படி ஆரம்பிக்குது இல்லையா, இதுதான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் கேஸ் கேரக்டர் ஏயினுடைய அஸ்கி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் 97 அப்படின்றது. ஓகே, 97ல் ஆரம்பித்து ஒவ்வொரு லோவர் கேஸ் கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூ வந்து 122 வரைக்கும் போகும். நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், ஒவ்வொரு அப்பர் கேஸ் கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூஸ் வந்து 65ல் ஆரம்பித்து 90 வரைக்கும் போகுது அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லோவர் கேஸ் கேரக்டர்னுடைய இன்டீஜர் வேல்யூவை நாம் வச்சுக்கிட்டு எப்படி அதனுடைய அப்பர் கேஸ் கேரக்டர்னுடைய வேல்யூவை நாம் எடுக்கலாம், எப்படி நம்ம அந்த அப்பர் கேஸ் கேரக்டரை நம்ம வந்து அவுட்புட்டில் கொண்டு வரலாம் அப்படின்றதையும் நாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே இருக்க ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இந்த இல்லஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த செயற்பாடு எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இங்கே வேறு எதுவுமே இல்லை, நம்ம பயன்படுத்தியிருக்க வந்து பார்த்திங்கன்னா 8 எண்ட் கேட்ஸை வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த 8 எண்ட் கேட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 2 இன்புட் வந்து நமக்கு இருக்குது, அது வந்து நமக்கு தெரியும். ஓகே, இப்போது ஒவ்வொரு கேட்லேயும் இருக்கக்கூடிய அப்சைடில் இருக்கக்கூடிய இன்புட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுக்கிறோம். எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட்க்கு வந்து நம்ம கொடுக்குறோங்க, ஏ அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு ஒரு இன்புட்டாக மாற்றுறோம். ரைட்டா, அடுத்து இந்த எண்ட் கேட்டில் டவுன் சைடில் இருக்கு இல்லையா, டவுன் சைடில் இருக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்கே வந்து நம்ம இன்புட் பி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ரைட்டா, அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ட் ஆப்பரேஷன் எல்லாமே நடந்து வந்ததுக்கு பிறகு நமக்கு அவுட்புட் வரும்ல, அதை வந்து நம்ம சி அப்படின்னு இங்கே வந்து கொடுக்குறோம். ரைட், இப்போது நம்ம வந்து ஏ அப்படின்ற எழுத்தை எடுத்துக்கோம், அதாவது லோவர் கேஸ் ஏ அப்படின்ற எழுத்தை எடுத்துக்கோம். அதனுடைய இன்டீஜர் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 97 அப்படின்றது. ஸோ அதை வந்து நாம் பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 011 00001 இப்படி ஒரு வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் ஏல வந்து கொடுக்குறோம். ரைட், 011000001 அப்படின்ற இன்புட்டாக நம்ம வந்து இதுக்கு வந்து கொடுக்குறோம். ரைட்டா, அப்போ இன்புட் பிக்கு வந்து என்ன வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 11011111 இந்த வேல்யூவை வந்து நாம் இன்புட் பிக்கு கொடுக்குறோம். எப்போதுமே இந்த இன்புட் பிக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து மாறாது அப்படின்றத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். அதாவது எந்த லோவர் கேஸ் லெட்டரை நீங்கள் அப்பர் கேஸ் லெட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா கூட இந்த இன்புட் ஏல இருக்கக்கூடிய வேல்யூ தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வேறு வேறு எழுத்துக்களை நம்ம கொண்டு வரும்போது அதற்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூ வந்து மாறும். ஆனால் இன்புட் பியில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே தான் இருக்கும். எல்லா எழுத்துக்குமே இதே நம்பரை தான் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இன்புட், இங்கே இருக்கக்கூடிய இன்புட், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிட்ஸ்லேயும் நடக்கக்கூடிய எண்ட் பிட்வைஸ் ஆப்பரேஷனுக்கு பிறகு நமக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ரைட், இந்த வேல்யூவை நம்ம எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா திரும்பவும் இன்புட் ஏக்கு கொடுக்கணும் இன்னொரு தடவை. ரைட், இப்படி நம்ம கொடுக்கும்போது பாருங்கள், இப்போது நமக்கு வந்து ஏற்கனவே வந்திருந்த அதே வேல்யூ வந்து இங்கே சேர்ந்துருச்சு. இப்போது இந்த 2 நம்பர்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய பிட்ஸை எண்ட் பிட்வைஸ் ஆப்பரேஷனுக்கு உட்படுத்துகிறோம். அப்படின்னா நமக்கு திரும்பவும் ஒரு வேல்யூ ஒன்று கிடைக்கும். ரைட்,
இந்த வேல்யூவை நம்ம வந்து இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா அது வந்து அப்பர் கேஸ் ஏயினுடைய வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம 97 அப்படின்ற வேல்யூவை கொடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த இல்லஸ்ட்ரேஷனில் நம்ம பார்த்த மாதிரி பிட்வைஸ் ஆப்ரேஷனுக்கு உட்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து 65 அப்படின்ற ஒரு வேல்யூ கடைசியில் கிடைக்கும். அது வந்து அப்பர் கேஸ் ஏயினுடைய வேல்யூக்கு சமனானதாக இருக்குது. ரைட், நம்ம வந்து அதை எப்படி பிட்வைஸ் எண்ட் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி ஒரு ப்ரோக்ராமில் எழுதலாம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஏற்கனவே நான் அதுக்கான ப்ரோக்ராம் வந்து நான் எழுதிட்டேன். ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஈஸி. அதாவது இங்கே வந்து பாருங்கள், 2 வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். முதலாவது வந்து கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பாருங்கள் சார் அப்படின்ற டேட்டா டைப். ஒவ்வொரு எழுத்துக்கும் இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூவை வந்து நம்ம வந்து இங்கே கொடுக்கலாம். ஓகே, அடுத்து மேஜிக் நம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கோம். அதாவது மாறாத வேல்யூ, அதாவது எல்லா எழுத்துக்களையுமே அப்பர் கேஸாக மாற்றுறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த நம்பர். இங்கே வந்து நமக்கு தெரியும் பைனரி வேல்யூஸை கொடுக்கும்போது 0B அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இப்படி அதனுடைய வேல்யூஸை கொடுக்கணும். இதெல்லாமே ஏற்கனவே நம்ம படித்த விடயங்கள் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், இப்போது அடுத்து மூணாவதாக இன்னொரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து சார் அப் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா சார் அப்படின்ற டேட்டா டைப்பை பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, இப்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாவது எண்ட் பிட்வைஸ் ஆப்ரேஷனை நம்ம வந்து பண்ணுறோம். எதுக்கு இடையில அப்படின்னா இந்த கேரக்டர் அப்படின்ற இந்த வேரியபிளுக்கும் மேஜிக் நம் அப்படின்ற இந்த வேரியபிளுக்கும் இடையில நீங்கள் வந்து பார்க்கலாம், அதை வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ரைட், வரக்கூடிய வேல்யூவை சார் அப் அப்படின்ற இந்த வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா சார் அப்படின்ற டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம 2 டேட்டா டைப்ஸை பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா. மேஜிக் நம் வந்து ஒரு இன்ட் டேட்டா டைப், அதனால நம்ம வந்து இங்கே கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கு சார்க்கு. அப்போது நம்ம வந்து சார்க்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் அப் அப்படின்ற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓவர் ரைட் பண்ணுறோம். ரைட், இப்போ அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா சார் அப்பில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு வந்து திரும்பவும் இந்த மேஜிக் நம்மோட ஒரு பிட்வைஸ் எண்ட் ஆப்ரேஷனை பண்ணுறோம். அப்படி பண்ணி முடிக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே println மெத்தட் ஒன்று கொடுத்துருக்கோம். கொடுத்து சார் அப்பில் என்ன வேல்யூ இருக்கோ நமக்கு தெரியும் அது வந்து ஒரு சார் வேரியபிள். ஸோ அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்னுடைய இன்டீஜர் வேல்யூவை கொடு அப்படின்னு சொல்லி அதை இன்ட்டுன்னு கன்வெர்ட் பண்ணி நாம் வந்து எடுக்கிறோம். ரைட், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வித மாற்றமும் இல்லாமல் சார் அப்பில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்து கொடு அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கேரக்டர் அப்படின்ற வேரியபிளுக்கு 97 அப்படின்னு கொடுக்குறேன். நமக்கு தெரியும் லோவர் கேஸ் ஏயினுடைய இன்டீஜர் வேல்யூ வந்து 97. ஓகே, இப்போது ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண பாருங்கள், இங்கே 65 அப்படின்னு வருது. நமக்கு தெரியும் 65 அப்படின்றது அப்பர் கேஸ் ஏயினுடைய இன்டீஜர் வேல்யூ. ரைட், அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்பர் கேஸ் ஏயும் இங்கே வந்து வருது. ரைட், இன்னும் 2-3 எழுத்துக்களுக்கு நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இ அப்படின்ற எழுத்தை எடுத்துக்குவோம். 101 அப்படின்றது தான் அதனுடைய வேல்யூ. ரைட், 101 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு அவுட்புட்டில் 69 அப்படின்னு வருது. அப்புறம் அப்பர் கேஸ் இயும் இங்கே வந்து வருது. ரைட், அடுத்து இன்னொரு எழுத்து நாம் பார்க்கலாம், கே. ரைட், 107 லோவர் கேஸ் கே 107. அவுட்புட்டில் வந்து நமக்கு அப்பர் கேஸ் கே வரணும். இங்கே வந்து பாருங்கள் அப்பர் கேஸ் கே வந்திருக்கு, அதனுடைய வேல்யூ 75 அப்படின்றது. ஓகே, இவ்வளோ தான் இந்த எண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயற்பாடு. அடுத்து வந்து நம்ம அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸையும் பார்ப்போம். ரைட், அதாவது அடுத்து வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிட்வைஸ் ஓர் ஆப்ரேட்டரை நாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின மாதிரி 2 வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே வேல்யூ தான் 21 மற்றும் 35. இந்த 2 வேல்யூவை தான் வச்சு பிட்வைஸ் ஓர் ஆப்ரேட்டரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு println மெத்தட் ஒன்று போட்டுக்கிறேன். ரைட், இந்த println மெத்தடுக்குள்ளே num1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிட்வைஸ் எண்ட் ஆப்ரேட்டருக்கு ஒரே ஒரு எம்பர்சன்ட் சிம்பிள் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி பிட்வைஸ் ஓர் ஆப்ரேட்டருக்கு ஒரே ஒரு பைப் சிம்பிள் தான் பயன்படுத்தணும். ஓகே, ஒரே ஒரு பைப் சிம்பிள் தான்.
பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு num2 அப்படின்னு கொடுக்குறோம். ரைட், num2ன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 55 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத நாம் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், நமக்கு தெரியும் 21 அப்படின்ற நம்பருக்கு 0001 0101 அப்படின்றது தான் பைனரி வேல்யூ. 35 நம்ம பைனரி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0010 0011 அப்படின்றது தான் அதனுடைய பைனரி வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு நம்பர்லையுமே ஒன்றின் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கங்களை எடுத்துக்கோங்க. அதுலேயும் ஒன்று இருக்குது, இதுலேயும் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஓர் லாஜிக்கல் கேட் வந்து பார்த்தோம், அதனுடைய ட்ரூத் டேபிளும் பார்த்தோம். ஸோ ஓர் லாஜிக்கல் கேட் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா, ரெண்டு இன்புட்டுமே ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து அவுட்புட்டில் ஜீரோன்னு வரும். மற்றபடி ரெண்டில் ஏதாவது ஒரு இன்புட் ஒன்றுன்னு இருந்தால் கூட அவுட்புட்டில் வந்து ஒன்றுன்னு தான் வரும். ஸோ ரெண்டு இலக்கத்துலேயுமே ஒன்றின் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கம் வந்து 1, அதனால 1ன்னு வருது. அடுத்த நம்பர் வந்து 01, அப்போ அதுக்கும் 1 அப்படின்னு தான் வரும். இப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0011 0111 இப்படி ஒரு வேல்யூ வந்து நமக்கு வரும். இதை நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 55 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ரைட், ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பைனரி வேல்யூவை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு 55 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிட்வைஸ் ஓர் ஆப்பரேட்டரை பயன்படுத்தி நாம் எழுதக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இதை நம்ம எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு லோவர் கேஸ் லெட்டரை வந்து அப்பர் கேஸ் லெட்டராக நாம் பிட்வைஸ் எண்ட் ஆப்பரேட்டர்ஸ் பயன்படுத்தி மாற்ற முடியும் அப்படின்றது. இது வந்து எதுக்காக நாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்பர் கேஸ் லெட்டர்ஸை நம்ம வந்து லோவர் கேஸ் லெட்டர்ஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து பிட்வைஸ் ஓர் ஆப்பரேட்டரை பயன்படுத்தி செய்ய முடியும். ரைட், அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று ஸ்க்ரீனில் வந்து பார்ப்பீங்க. ஸோ முதல்ல எப்படி நம்ம எண்ட் கேட்ஸை வந்து பயன்படுத்தணுமோ அதே மாதிரி 8 ஓர் கேட்ஸை வந்து நாம் இங்கே பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் இன்புட் ஏக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்பர் கேஸ் கேரக்டர்னுடைய பைனரி வேல்யூவை நம்ம வந்து கொடுப்போம் இன்புட்டாக. அண்ட் இன்புட் பிக்கு நாம் என்ன கொடுப்போம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து முன்ன பயன்படுத்தின அந்த நம்பரை பயன்படுத்த மாட்டோம். இப்போது வேறு ஒரு நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அந்த நம்பர் என்ன அப்படின்னா 0010 0000. ரைட், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோம். அதாவது நாம் வந்து அப்பர் கேஸ் கேரக்டர் ஏனுடைய பைனரி வேல்யூவை நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்புட் ஏக்கு கொடுக்குறோம். இன்புட் பிக்கு நான் சொன்ன இந்த நம்பரை நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஓர் ஆப்ரேஷன் நடந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி வேல்யூ ஒன்று அவுட்புட்டில் கிடைக்கும். இந்த வேல்யூவை எடுத்து திரும்பவும் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட் ஏக்கே வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ரைட், கொடுத்ததுக்கு பிறகு திரும்பவும் நமக்கு வந்து ஒரு வேல்யூ இங்கே கிடைக்கும். அந்த வேல்யூவை நாம் கேரக்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லோவர் கேஸ் ஏவாக இருக்கும். ரைட், அதுக்கான ப்ரோக்ராமை நாம் இப்போ ஜாவாவில் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே அந்த ப்ரோக்ராமை வந்து நான் எழுதி வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ரைட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பயன்படுத்தினது மாதிரி ரெண்டு வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். முதலாவது கேரக்டர், ரெண்டாவது வந்து மேஜிக் நம் அப்படின்றது. ரைட், மூணாவதாக சார் லோ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேரக்டர் மற்றது மேஜிக் நம் இந்த ரெண்டு வேரியபிள்லையும் இருக்கக்கூடிய வேல்யூவை பிட்வைஸ் ஓர் ஆப்ரேஷனுக்கு உட்படுத்தி வரக்கூடிய வேல்யூவை இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்திருக்கக்கூடிய வேல்யூவையும் திரும்ப மேஜிக் நம்பில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் பிட்வைஸ் ஓர் ஆப்ரேஷனுக்கு இங்கே உட்படுத்தி திரும்பவும் நாம் சார் லோ அப்படின்ற வேரியபிள்லே ஸ்டோர் பண்ணிடுறோம். ரைட், இங்கே வந்து நாம் ரெண்டு வகையான டேட்டா டைப்பை பயன்படுத்தியிருக்கோம், சார் மற்றது இன்ட். அதனால் ஏதாவது ஒரு டேட்டா டைப்பில் தான் அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், சார் அப்படின்றது தான் இந்த சார் லோ அப்படின்ற வேரியபிளினுடைய டேட்டா டைப். அதனால் எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து இங்கேருந்து வரக்கூடிய வேல்யூவை சாருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா println மெத்தட் போட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவை இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணி ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஓகே, இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்கி டேபிளில் அப்பர் கேஸ் ஏ அப்படின்ற எழுத்தினுடைய இன்டீஜர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65.
அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போது நான் சொன்ன மாதிரி அடுத்து நாம் சொல்லக்கூடிய அந்த மேஜிக் நம்பர், ரைட்? இப்போ ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண பாருங்கள், நாம் கொடுத்தது இன்புட்டாக கொடுத்தது அப்பர் கேஸ் ஏ, அவுட்புட்டில் நமக்கு வந்திருக்குது லோவர் கேஸ் ஏ, மற்றது அதனுடைய இன்டிஜர் வேல்யூ. ஓகே, இன்னொரு 2 எழுத்துக்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா அப்பர் கேஸ் எஸ் வந்து பார்த்திங்கன்னா 83 அப்படின்றது தான் அதனுடைய வேல்யூ. நம்ம அங்கே 83ன்னு கொடுப்போம். ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து பாருங்கள் லோவர் கேஸ் எஸ் கிடச்சிருக்கு, அது போக அதனுடைய இன்டிஜர் வேல்யூவும் கிடச்சிருக்கு, ரைட்? அடுத்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்பர் கேஸ் டபிள்யூ. ஸோ 87 அப்படின்றது தான் அதனுடைய வேல்யூ. நம்ம 87 அப்படின்னு இங்கே கொடுப்போம். ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் நமக்கு வந்து லோவர் கேஸ் டபிள்யூ கிடச்சிருக்கு, அதனுடைய இன்டிஜர் வேல்யூவும் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ பிட்வைஸ் ஓர் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி நாம் இந்த மாதிரி சில ப்ரோக்ராம்ஸை எழுத முடியும். ஓகே, அடுத்து நம்ம வந்து எக்ஸோர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பிட்வைஸ் ஆப்ரேஷன் தான், சரியா? இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் 2 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், num1 and num2. இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போது எப்படி நாம் எக்ஸோர் பிட்வைஸ் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம், ரைட்? இதை println மெத்தட் ஒன்று போட்டுக்கிட்டேன். இதில் num1 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கேப் சிம்பிள். ஓகே, ஸ்டாண்டர்ட் கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 6ல் வந்து இந்த சிம்பிள் இருக்கும், ரைட்? num1 அப்புறம் கேப் சிம்பிள் num2 அப்படின்னு கொடுக்குறேன், ரைட்? கொடுத்துட்டு நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் 30 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வருது. இப்போ இதுவே நான் வந்து இதில் 10 அப்படின்னு கொடுக்குறேன், ரைட்? 10ன்னு கொடுத்தா 0ன்னு வரும். ஓகே, இந்த எக்ஸோர் பிட்வைஸ் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கே பயன்படுத்தியிருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவலாக இருக்குமாக இருந்தால், இங்கேயும் 10 இங்கேயும் 10 அப்படி இருக்குமாக இருந்தால் நமக்கு அவுட்புட்டில் வந்து 0ன்னு தான் வந்துக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு தடவையும். நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே 50 அப்படின்னு கொடுக்குறேன், அதே மாதிரி கீழேயும் 50 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அவுட்புட்டில் 0 அப்படின்னு தான் வரும். ஓகே, இங்கே 500ன்னு கொடுக்குறேன், அதே மாதிரி இங்கேயும் 500 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா அப்பையும் 0 அப்படின்னு தான் வரும். எப்போ நாம் வந்து வித்தியாசமான வேல்யூஸை நாம் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அப்போது 0ன்னு வராது, 0வை தவிர வேறு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து வரும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் num1 500 இருக்குது, num2 15 இருக்குது. இப்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா 454 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அப்போது நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த பிட்வைஸ் எக்ஸோர் ஆப்ரேட்டரை பயன்படுத்தலாம். எதுக்கு அப்படின்னா 2 வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ நம்ம வந்து வேல்யூஸை கொடுப்போம், கொடுத்துட்டு எக்ஸோர் பிட்வைஸ் ஆப்ரேஷனை பண்ணுவோம். பண்ணதுக்கு பிறகு அவுட்புட் வந்து 0வாக இருந்தால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 0வை தவிர வேறு எந்த எண் வந்தாலும் அந்த வேல்யூஸ் ரெண்டும் ஈக்குவல்ஸாக இல்லை அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஓகேயா? இப்போது நீங்கள் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்க்கலாம் ஸ்க்ரீனில், ரைட்? இது வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய 8 எக்ஸோர் கேட்ஸ், ரைட்? நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் எக்ஸோர் லாஜிக்கல் கேட்டினுடைய ட்ரூத் டேபிள், அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம், ரைட்? இந்த ஏயில் வந்து ஒரு வேல்யூவை நம்ம கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே பார்த்துருக்க மாதிரியே 21 அப்படின்னு கொடுக்குறோம், ரைட்? 35 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இதனுடைய பைனரி வேல்யூஸை நம்ம வந்து இங்கே கொடுக்கலாம். 25னுடைய பைனரி வேல்யூவை இன்புட் ஏக்கு கொடுக்குறோம், 35னுடைய பைனரி வேல்யூவை நம்ம இன்புட் பிக்கு கொடுத்தோம் அப்படின்னா நேரடியாக நம்ம வந்து சியில் அவுட்புட்டை எடுக்கலாம். இந்த சியில் வந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து 0வாக இருக்குமாக இருந்தால், ரைட், 2 வேல்யூமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைனா ஈக்குவலாக இல்லை அப்படின்றது தான் அர்த்தம், ரைட்? அவ்வளவுதான் இந்த எக்ஸோர் கேட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதி வச்சுருக்கிறேன், அதை வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள், முதலாவது 2 ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். முதலாவது பாஸ்வேர்டு அப்படின்றதும், ரெண்டாவது ரீஎன்டர் பாஸ்வேர்டு அப்படின்றது தான் அந்த 2 வேரியபிள்ஸ், ரைட்? மூணாவதாக இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 0 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம், சரியா? இப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க பாஸ்வேர்டும் இங்கே கொடுத்துருக்க பாஸ்வேர்டும் ரெண்டும் ஒன்றா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்.
சரியா? இப்போது அதுக்கு இங்கே வந்து பாருங்கள் ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதியிருக்கோம். பாஸ்வேர்ட் டாட் லென்த் ஈக்குவல்ஸ் டு ரீஎன்டர் பாஸ்வேர்ட் டாட் லென்த் அப்படின்னு கொடுக்குறோம். ரைட்டா? அதாவது இங்கே வந்து நம்ம ஒரு கண்டிஷனல் டெஸ்டிங் வந்து பண்ணுறோம். லென்த் அப்படின்றது ஸ்ட்ரிங் மெத்தட் நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ லென்த் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எத்தனை அப்படின்றத கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ரைட்? அந்த கவுண்ட் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாஸ்வேர்ட் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்ற வேரியபிள்குள்ளே இருக்க ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்ற வேல்யூ இங்கே வரும். ரைட்? அப்புறம் ரீஎன்டர் பாஸ்வேர்ட் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ரெண்டாவது வேரியபிள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்ற எண்ணிக்கை இங்கே வந்து வரும். ரைட்டா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய கோட் வந்து ரீட் பண்ணப்படும். இல்லாட்டி இந்த எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும், பாஸ்வேர்ட் நாட் மேட்சிங் அப்படின்ட்டு. ரைட்டா? இப்போ வந்து நான் பாருங்கள் இதில் சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணுறேன். பண்ணிட்டோம் அப்படின்னா அவுட்புட்டில் பாருங்கள் பாஸ்வேர்ட் நாட் மேட்சிங் அப்படின்னு வருது. ரைட்? இப்போது நான் வந்து அப்படின்னு கொடுக்குறேன். திரும்ப ரன் பண்ணும்போது லாகின் சக்ஸஸ் அப்படின்னு வருது. ஸோ இதை வந்து எப்படி நாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே வந்து முக்கியமாக அவதானிக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே லென்த்தை பார்க்குறோம், ரெண்டு வேரியபிள்லையும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்னுடைய லென்த்தை பார்க்குறோம். பார்த்துட்டு ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ப்ரோக்ராமை வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடை வந்து ரீட் பண்ண சொல்கிறோம். இங்கே வந்து பாருங்கள் ஒரு ஃபோர் லூப் ஒன்று எழுதியிருக்கோம். இந்த ஃபோர் லூப்பில் வந்து நமக்கு தெரியும் முதலாவதாக நாம் வந்து ஒரு இன்ட் வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணணும். ஸோ 0 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்றதுக்கான கண்டிஷனை வந்து நாம் இங்கே கொடுக்குறோம். இந்த லூப் வந்து பாஸ்வேர்ட் டாட் லென்த், அதாவது பாஸ்வேர்ட் அப்படின்ற வேரியபிளில் இருக்க ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை தடவை வந்து இந்த லூப் ரன் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதுதான் i less than பாஸ்வேர்ட் டாட் லென்த்தாக இருக்க வரைக்கும் நீ வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக வந்து ஐயினுடைய வேல்யூவை 1ஆல் அதிகரிச்சிருக்கோம். ரைட்? ஒவ்வொரு தடவை லூப் ரன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் முக்கியமான விஷயம் இருக்கும். இங்கே தான் நாம் எக்ஸோர் பிட் வைஸ் ஆப்ரேஷனை நாம் பண்ணுறோம். என்ன செய்கிறோம் அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய சார் எட் ஐ அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஐ அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பாருங்கள் ஐயினுடைய வேல்யூ 0வாக இருக்கும், இங்கேயும் ஐயினுடைய வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ இதுலேயும் முதல் எழுத்தை எடுக்கிறோம், இதுலேயும் முதல் எழுத்தை எடுக்கிறோம். ரைட்? ஒவ்வொரு லூப் சர்க்கிள்லையும் முதல் எழுத்து, ரெண்டாவது எழுத்து, மூணாவது எழுத்து அப்படி எடுக்கிறோம். எடுத்து ரெண்டையும் நம்ம வந்து பார்க்குறோம் என்னென்னா இந்த பிட்வைஸ் எக்ஸோர் ஆப்ரேஷனுக்கு உட்படுத்துகிறோம். அப்போது நமக்கு தெரியும் இப்படி பிட்வைஸ் எக்ஸோர் ஆப்ரேஷன் நடக்கும்போது அதனுடைய விளைவு வந்து 0வாக இருக்குமாக இருந்தால் ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிசல்ட் அப்படின்றது வந்து 0வாக இருக்கும். ரைட்? இப்போது 0வாக இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போது ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வேல்யூ ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளுடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக மாறிடும். ஓகே? அப்போது இங்கே வந்து பாருங்கள் இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கோம். அப்படி ரிசல்ட் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்குமா இருந்தால் லாகின் ஃபெயில்டு அப்படின்னு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? அப்புறம் பிரேக், அதாவது இந்த லூப்பை ரன் பண்ணுறதை நீ நிறுத்திடு அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ரைட்? இப்போது இந்த இடத்துல டி இருக்குல்ல, அந்த இடத்துல அப்பர் கேஸ் டி ஒன்று கொடுக்குறேன். ரன் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா லாகின் ஃபெயில்டு அப்படின்னு வருது. இங்கே இருக்கக்கூடிய இந்த கோட் வந்து ரன் ஆகியிருக்கு. ரைட்? அப்படியே போகும்போது பாஸ்வேர்டு வந்து பிழையாக இருக்குமாக இருந்தால் லாகின் ஃபெயில்டு அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லாட்டி i ஈக்குவல்ஸ் டு பாஸ்வேர்ட் டாட் லென்த் -1 அப்படின்னா இப்போது ஐயினுடைய வேல்யூ வந்து பாஸ்வேர்ட் அப்படின்ற வேரியபிளில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ இந்த ஸ்ட்ரிங்கில் அந்த கேரக்டரினுடைய கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்தை விட ஒன்று குறைவாக இருக்கும். நம்ம இதுக்கும் ஏற்கனவே நிறைய உதாரணம் வந்து பார்த்துருக்கோம் ஃபோர் லூப் படிக்கும்போது. ஓகேயா? அப்போது அந்த கடைசி எழுத்தை தான் இப்போ ப்ரோக்ராம் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே ப்ரோக்ராம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கடைசி எழுத்து வரைக்கும் கடைசி கேரக்டர் வரைக்கும் ரீட் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி நடந்தால் லாகின் சக்ஸஸ் அப்படின்னு வரணும். விளங்குதா? ஸோ அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விளக்கம். சரியா? இப்போ ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள் லாகின் சக்ஸஸ் அப்படின்னு வருது. இப்போ நம்ம வந்து முக்கியமான 3 விஷயம் பார்த்துருக்கோம். பாஸ்வேர்டு ரெண்டும் ஒரே
லென்த்தாக இல்லை அப்படின்னா இங்கேயே ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகிரும். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா பாஸ்வேர்ட் நாட் மேட்சிங் அப்படின்ற ஒரு அவுட்புட்டை நமக்கு ஸ்க்ரீனில் கொடுக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் ரீஎன்டர் பாஸ்வேர்ட் இந்த 2 வேரியபிள்லையும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்குடைய லென்த் வந்து ஒன்றா இருக்கும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடை ரீட் பண்ணப்படும். ரைட், அதில் ஒவ்வொரு எழுத்தாக நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த எழுத்துக்களில் வந்து ஏதாவது 2 கேரக்டரினுடைய வேல்யூஸ் வந்து வேறுபடுமாக இருந்தால் லாகின் ஃபெயில்டு அப்படின்ற அவுட்புட் வரணும். அப்படியும் இல்லை எல்லா கேரக்டர்ஸையும் ப்ரோக்ராம் ரீட் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் லாகின் சக்ஸஸ்னு வரணும். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, இந்த கோடை நீங்கள் திரும்ப திரும்ப ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து நாம் நெகேஷன் ஆப்ரேட்டர்னா என்ன, அது எப்படி செயல்படும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நெகேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம் அல்லது காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் வந்து நீங்கள் இப்போ பார்க்குற அந்த சிம்பிள் தான். இதை வந்து டில்டு அப்படின்னு சொல்லுவோம். டில்டு சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, அதே நேரத்தில் நாம் வந்து காம்ப்ளிமெண்ட் சிம்பிள் அல்லது நெகேஷன் சிம்பிள் எப்படி வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ரைட், இப்போது நம்ம வந்து அதை படிக்க ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து சொல்லிடணும். அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் பாசிட்டிவ் நம்பர்ஸையும் ஸ்டோர் பண்ண முடியும், நெகட்டிவ் நம்பர்ஸையும் ஸ்டோர் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கம்ப்யூட்டர் அந்த நம்பரை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து இன்ட்டில் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், num1 அப்படின்னு அதுக்கு பேரும் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஸ்டோர் பண்ண வேண்டிய வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பைனரியில் கொடுத்துருக்கேன். சரியா, இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுக்கு 0வும் பியும் இருக்குது. நம்ம வந்து லிட்ரல்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் தெளிவாக படிச்சிருக்கோம். ஒரு பைனரி வேல்யூவை ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 0 and b அப்படின்னு அந்த பைனரி வேல்யூக்கு முன்னாடி நம்ம வந்து குறிப்பிடணும். சரியா, இதுக்கு பின்னாடி இங்கேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து 32 பிட்ஸ் வந்து இருக்குது. ரைட், இங்கேருந்து இது வரைக்கும் 32 பிட்ஸ் இருக்குது. இந்த 32 பிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 8 நான் பிரிச்சிருக்கேன். அதுக்காக வந்து பாருங்கள் அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தியிருக்கோம். இதுவும் வந்து லிட்ரல்ஸில் நம்ம வந்து படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி அந்த வீடியோவும் ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. ரைட்டா, 8 பிட்ஸாக நம்ம வந்து இங்கே பிரிச்சிட்டோம். ரைட், இப்போது இங்கே இருக்கக்கூடிய நம்பர் இருக்குது பாருங்கள், முதல்ல எல்லாமே 0ன்னு தான் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 8 பிட்ஸில் தான் ஒன்ஸ் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 1 இருக்குது, அப்புறம் இந்த இடத்துலையும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ரைட்டா, இப்போது இந்த வேல்யூவை வந்து நாம் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டெசிமலில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக println மெத்தடில் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 133 அப்படின்னு வருது. சரியா, இப்போது இதை வந்து நான் அழிச்சிட்டு 0ன்னு போட்டுடுறேன். போட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் எனக்கு 5 அப்படின்ற வேல்யூ வந்து வருது. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி 5னுடைய பைனரி வேல்யூ என்ன அப்படின்னா 101 அப்படின்றது தான். சரியா, இந்த 101 தான். இதை நம்ம வந்து 32 பிட்டில் குறிப்பிடணும் அப்படின்றதுக்காக இத்தனை பிட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ரைட், திரும்பவும் நம்ம 133க்கே கொண்டு வந்துடுவோம். அப்போ இங்கே வந்து ஒரு 1 ஆட் பண்ணுவோம். ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 133 அப்படின்னு வந்துடும். இப்போது இங்கே வந்து நான் குறிப்பிடக்கூடிய முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து ஒரு இலக்கத்தை எப்படி அது பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னும் அல்லது நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு புரிஞ்சுக்குது அப்படின்றது தான். சரியா, அது எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக இங்கே வந்து இருக்குது பாருங்கள் 0b, அதுக்கு அடுத்து இருக்குது பாருங்கள் டிஜிட் 1. இந்த பிட்டை வச்சு தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து இது ஒரு பாசிட்டிவ் நம்பரா அல்லது நெகட்டிவ் நம்பரா அப்படின்றத தெரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பிட் வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருந்தால் அது ஒரு பாசிட்டிவ் நம்பர், 1 அப்படின்னு இருந்தால் அது ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ வந்து இது 0வாக இருக்குது, அதனால நமக்கு 133 அப்படின்ற பாசிட்டிவ் வேல்யூ வந்து நமக்கு வருது. இப்போ இதவே நான் வந்து 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒன்று கிடைக்கும். அது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கும். ரைட், அப்போது ஃபஸ்ட்டு பிட்டு 1 அப்படின்னா நெகட்டிவ் நம்பர், ஃபஸ்ட்டு பிட்டு 0 அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக நெகேஷன் ஆப்ரேட்டர் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் 32 பிட்டில் வந்து குறிப்பிட போகிறதில்ல. அடுத்து நம்ம வரக்கூடிய உதாரணத்தை பார்க்குறதுக்கு 4 பிட் மட்டும் இருந்தால் போதும். அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெகேஷன் ஆப்ரேட்டரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா int num1 அப்படின்ற வேரியபிள் நேமை கொடுக்குறேன். ரைட், இதில் வந்து
5 அப்படின்ற ஒரு இலக்கத்தை கொடுக்குறேன். ரைட். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா num1 அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு நம்பர் 5 வந்து அவுட்புட்டில் வருது. இதையே நான் வந்து நெகேட் பண்ணணும் அல்லது காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நெகேஷன் சிம்பிளை பயன்படுத்தினா ஓகே. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் கீபோர்டில் எஸ்கேப் கீக்கு கீழே இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போது இதை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு -6 அப்படின்ற வேல்யூ அவுட்புட்டில் வருது. இது எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதிலிருந்து நம்ம வந்து என்ன பயனை எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. இப்போது நீங்கள் வந்து சிம்பிளாக பார்க்கலாம். நமக்கு தெரியும் 5னுடைய பைனரி வேல்யூ வந்து 101 அப்படின்றது தான். ஓகே. இப்போது இதை வந்து நான் 4 பிட்டில் எழுதும்போது 0101 அப்படின்னு கொடுத்துட்றேன். ரைட். இப்போ இது வந்து 5க்கு சமனாக இருக்கும். இப்போ இந்த நெகேஷன் ஆப்ரேட்டரில் பயன்படுத்தணுன்னு என்ன செய்யும் அப்படின்னா இந்த 5 அப்படின்ற வேல்யூவில் இருக்கு இல்லையா அந்த பிட்ஸு, இதுலையெல்லாம் எங்கெங்கெல்லாம் 0 இருக்கோ அதையெல்லாம் 1ன்னு மாற்றிடும். எங்கேயெல்லாம் 1 இருக்கோ அதையெல்லாம் 0ன்னு மாற்றிடும். சிம்பிளாக சொல்லணுன்னா ஃப்ளிப் பண்ணிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா. இப்போது அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள், இந்த 0 இருக்குல்ல, இது வந்து 1 அப்படின்னு ஆகிரும். இந்த 1 வந்து 0ன்னு ஆகிரும். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 0 1 அப்படின்னு ஆகிரும். அப்புறம் இங்கே இருக்க 1 வந்து திரும்ப 0 அப்படின்னு ஆகிரும். ரைட்டா. இந்த வேல்யூவை தான் நாம் வந்து இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறோம். -6 அப்படின்ற வேல்யூ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த 1010 அப்படின்ற இந்த பைனரி வேல்யூவில் இருந்து தான். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை எப்படி கம்ப்யூட்டர் கேல்குலேட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போது நமக்கு வந்து கிடைச்சிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1010 அப்படின்றது தான். ரைட்டா. இப்போது இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து நமக்கு தெரியும். இதை வந்து நாம் சைன் பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லையா 1, இது வந்து சைன் பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பைனரி நம்பரை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைன் பிட்டை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்காம தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். சரியா. அப்போது அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த பைனரி நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் இருக்கக்கூடிய இடப்பெருமானத்தை, அதாவது பிளேஸ் வேல்யூவை நாம் இதுக்கு மேலே இப்படி குறிப்பிட்டுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய 0 வந்து 1's பிளேஸ். ரைட்டா. ரெண்டாவது வந்து செகண்ட், 4th 8, இப்படி அதனுடைய பிளேஸ் வேல்யூவை வந்து நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு பைனரி வேல்யூவை நாம் வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நான் மேலோட்டமாகவே சொல்ல பார்க்குறேன். சரியா. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த சைன் பிட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இந்த பைனரி நம்பரில் 1 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ அதனுடைய பிளேஸ் வேல்யூ வந்து நான் எழுதிக்கிறேன். ரைட்டா. 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா. அப்போது நமக்கு தெரியும் இது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்றது. ஸோ நான் வந்து -2 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு -2 அப்படின்னு தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நமக்கு அவுட்புட்டில் வந்து வந்திருக்குது -6 அப்படின்றது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ட்ரிக்கியாக யோசிக்கணும். கம்ப்யூட்டர் எப்படி இந்த வேல்யூவை கேல்குலேட் பண்ணுது அப்படின்றதையும் நாம் வந்து அவதானிக்கணும். ஓகே. உண்மையிலேயே இது வந்து -2 அப்படின்னு தான் இங்கே வந்து நம்ம வருது. இப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த சைன் பிட் இருக்கு இல்லையா, இந்த சைன் பிட்டினுடைய பிளேஸ் வேல்யூவை எழுதிக்கணும். அந்த சைன் பிட் இருக்கக்கூடிய பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ரைட்டா. ஸோ இந்த சைன் பிட் வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ அந்த பிளேஸ் வேல்யூவையும் நாம் -8 அப்படின்னு எழுதிக்கணும். சரியா. இப்போது நமக்கு வந்து பாருங்கள் இங்கேருந்து வந்திருக்கு இல்லையா ஒரு வேல்யூ -2 அப்படின்னு சொல்லி, இந்த வேல்யூவை நாம் -8லேருந்து கழிக்கணும். சரியா. இப்போது இதை நீங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் வரக்கூடிய வேல்யூ -6 அப்படின்றது அதுதான் நமக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கு. இங்கே அவுட்புட்டில் -6 அப்படின்னு. ஓகே. இப்படி தான் வந்து நாம் இந்த வேல்யூஸை வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே. இப்போது ஒரு பாசிட்டிவ் நம்பரை நெகட்டிவ் நம்பராக மாற்றணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த 5ஐ வந்து -5 அப்படின்னு மாற்றணும்னா கம்ப்யூட்டர் வந்து 2's காம்ப்ளிமெண்ட்டாக தான் ஸ்டோர் பண்ணும். சரியா. அது என்ன 2's காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கும்போது
நமக்கு தெரியும் இந்த ஆப்பரேட்டருக்கு பேரே காம்ப்ளிமெண்ட் ஆப்பரேட்டர் அல்லது நெகேஷன் ஆப்பரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இது வந்து நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம்னா பாருங்கள், முதலாவதாக பாருங்கள், இந்த ஜீரோஸ் எல்லாத்தையும் 1 அப்படின்னும் 1 எல்லாத்தையும் ஜீரோஸ் அப்படின்னு நம்ம மாற்றணும்ல ஃபஸ்ட்டாக. அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பைனரி வேல்யூனுடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் 1 0 1 0 அப்படின்னு இங்கே வந்துருக்கு பாருங்கள். இது வந்து 5 அப்படின்ற எண்ணினுடைய பைனரி வேல்யூனுடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டில் வருது. ஓகேயா? அப்போ நான் சொன்னது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரை நெகட்டிவ் நம்பராக மாற்றணும் அப்படின்னா அதனுடைய டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை தான் கண்டுபிடிச்சி நமக்கு காட்டும், நமக்கு வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் அது ஸ்டோர் பண்ணும் அப்படின்றதையும் நான் வந்து சொன்னேன். சரியா? இப்போது டூஸ் காம்ப்ளிமெண்ட்ங்கிறது வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிரும். ஸோ நமக்கு வந்து பாருங்கள், இங்கே -6ன்னு வந்திருக்கா, அதில் வந்து 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -5 அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போது நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், இந்த நெகேஷன் ஆப்பரேட்டரை பயன்படுத்தி இந்த 5னுடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை இங்கே கண்டுபிடிக்கிறோம். நமக்கு வந்து நேரடியாக +5 கொடுத்தோம் அப்படின்னா -5 தான் எனக்கு வேணும் அப்படின்னா இதில் ஜஸ்ட்டு 1 மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், ரன் பண்ணும்போது நமக்கு -5 அப்படின்னு வரும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் நம்பரை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே பாசிட்டிவ் நம்பராக மாறி வந்துடும். ரைட்டா? அதை வந்து நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், +5 அப்படின்னு வருது. இதுவும் ஒன்றும் இல்லைங்க. இப்போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து தெரியும், நம்ம வந்து எப்படி +5 டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 0 1 0 அப்படின்னு இருந்துச்சு. அது வந்து -6க்கு ஈக்குவலாக இருந்துச்சு. இதோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 ஆட் பண்ணுறோம், அதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ 1 0 1 1 அப்படின்னு நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்திருக்கும். சரியா? இதையே நம்ம வந்து நெகேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து +5 வந்து கிடச்சிரும். ஓகேயா? இப்போது இந்த 1 0 1 1 அப்படின்றது -5க்கு ஈக்குவலாக இருக்கா? ரைட்டு. இப்போ வந்து இதை நம்ம நெகேட் பண்ணுவோம். நெகேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து 0 1 0 0 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. இதோட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் 0 1 0 1 அப்படின்னு வந்துடுது. இப்போது இது வந்து பாருங்கள் 1 0 1 அப்படின்றது 5க்கு சமனான எண் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பரை நெகட்டிவ் நம்பராகவும் நெகட்டிவ் நம்பரை வந்து பாசிட்டிவ் நம்பராகவும் நாம் வந்து நெகேட் பண்ணுவோம். ஓகே, இப்போது இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி நாம் அடுத்த விடயத்துக்கு போகலாம். ஓகே, அடுத்து நாம் இன்னும் முக்கியமான 3 பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட் ஷிஃப்ட்டு, லெஃப்ட் ஷிஃப்ட்டு, அன்சைன்ட் ரைட் ஷிஃப்ட். இது 3 என்ன அப்படின்றத தனித்தனியாக நம்ம பார்ப்போம். ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பேர் num1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதில் 20 அப்படின்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? println மெத்தடுக்குள்ளே பாருங்கள் num1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட்டில் 20 அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டரை வந்து பயன்படுத்த போகிறேன். ஸோ ரைட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து வரும். சரியா? இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்டா? 1ன்னு கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணும்போது பாருங்கள் 10 அப்படின்ற பதில் வந்து எனக்கு கிடைக்குது. இதையே நான் வந்து 2 அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்கள் எனக்கு வந்து 5 அப்படின்ற ஒரு பதில் வந்து கிடைக்கிது. இந்த ரைட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் ஒரு தடவை ஒரு நம்பரை வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த இலக்கத்தை நம்ம 2ஆல் பிரித்தா என்ன பதில் நமக்கு அவுட்புட்டில் வருமோ அதே தான் வரும். சரியா? இப்போ பாருங்கள், நான் 20 ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா அது 10 அப்படின்னு மாறிடும். ரைட்டா? 2 தடவை நான் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா முதல் தடவை ஷிஃப்ட் பண்ணும்போது 10 அப்படின்னு ஆகுது, 2 தடவை ஷிஃப்ட் பண்ணும்போது 5 அப்படின்னு நமக்கு வந்து ஒரு வேல்யூ வருது. சரியா? இது வந்து ஒரு இலக்கத்தை நாம் 2ஆல் பிரிக்கும்போது என்ன நடக்குமோ அதுதான் ஒவ்வொரு தடவை நம்ம வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒரு செயற்பாடு. சரியா? இப்போது இதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் சிம்பிள், 2 லெஸ் தென் சிம்பிள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். லெஃப்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கத்தை நாம் வந்து ஒரு வேல்யூவை ஒரு தடவை வந்து நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அதை 2ஆல் ஒரு தடவை பெருக்குனா என்ன விடை வருமோ, என்ன பதில் வருமோ அதுதான் நமக்கு கன்சோல் விண்டோவில் வரும்.
ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். 20 நான் 2ஆல் பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு 40 அப்படின்னு வரணும். சரியா? இதையே நான் 2 தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ரன் பண்ணும்போது எனக்கு 80 அப்படின்ற அவுட்புட் வந்து இங்கே வந்து வருது. ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ரைட் ஷிஃப்ட் அப்படின்றது ஒரு இலக்கத்தை 2ஆல் பிரித்தா என்ன ஆகுமோ அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும். லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்றது ஒரு இலக்கத்தை நாம் 2ஆல் பெருக்குனா என்ன ஆகுமோ அதுதான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இது வந்து எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரியா? அதுக்காக நம்ம வந்து சில உதாரணங்களை பார்ப்போம். ஸோ நமக்கு தெரியும், நம்ம வந்து 32 பிட்டில் நம்பர்ஸை பயன்படுத்தி அதுக்கான உதாரணங்களை பார்க்குறது தான் சரியாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு 8 பிட்ஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். ரைட்டா? 8 பிட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம 32 பிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேயா? இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 20 அப்படின்ற இலக்கத்தை பைனரியில் கொடுத்துக்கிறேன். சரியா? அப்போது நமக்கு வந்து அதை விளங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 20னுடைய பைனரி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 0 0 1 0 1 0 0. சரியா? இதை வந்து நம்ம அவுட்புட்டில் ஒருக்கா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 20 அப்படின்னு அவுட்புட்டில் வருது. சரியா? ஸோ இங்கே வந்து என்ன நடக்குது, எப்படி வந்து இந்த வேல்யூ கேல்குலேட் ஆகிச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20னுடைய பைனரி வேல்யூ வந்து நம்ம இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து இதை 8 பிட்டில் தான் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலாம் 8 இலக்கங்கள் தான் இதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த பிட்டை வந்து நம்ம வந்து சைன் பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த சைன் பிட் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். இதுவே 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்றது தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த எல்லா இலக்கங்களும் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பாக்ஸு, அந்த பாக்ஸில் இருந்து ஒரு தடவை ஷிஃப்ட் ஆகி அடுத்த பாக்ஸுக்கு போய் இருந்துக்கும். சரியா? இந்த மாதிரி போய் அடுத்த பாக்ஸுக்கு போய் இருந்துக்கும். ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 0 இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய 0 1 ஏதோ ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ வந்து இந்த பாக்ஸில் இருந்து வெளியில் வந்துடும் இல்லையா? ஸோ வெளியில் வந்த அந்த பிட் வந்து காணாமல் போயிடும். சரியா? எங்கேயுமே இருக்காது, அது வந்து போயிடும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றிடம் ஒன்று வருது. சரியா? இதுக்கு என்ன வரும் அப்படின்னா சைன் பிட்டில் என்ன டிஜிட் இருந்துச்சோ அதுதான் திரும்ப திரும்ப வந்துகிட்ருக்கும். ஓகே, சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷிஃப்ட் ஆப்ரேஷன் நடக்கும்போது சர்க்குலர் ரைட் ஷிஃப்ட்டு, சர்க்குலர் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கான்செப்ட். அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது வெளியில் வருது இல்லையா அந்த 0, அது வந்து திரும்ப வந்து இந்த டிஜிட்டில் வந்து முன்னாடி வந்து சேர்ந்துக்கும். அதை வந்து நம்ம சர்க்குலர் ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நடக்காது. நான் சொல்கிற இந்த விடயம் தான் நடக்கும். நான் வந்து இது தொடர்பான உதாரணத்தை இன்னும் கொஞ்சத்தில் சொல்கிறேன். ஓகே, அப்போது அதுதான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம 2 தடவை ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஜிட் எல்லாமே 2 பாக்ஸ் தாண்டி போய் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய இடத்தை பிடிச்சிக்கும். ஸோ வெளியில் போகிற 2 பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடும். முன்னாடி சைன் பிட் என்ன இருக்கோ அதுதான் இருக்கக்கூடிய இடைவெளியை ஃபில் பண்ணும். சைன் பிட் 0 அப்படின்னா 0 ஃபில் ஆகும். சைன் பிட் வந்து 1 அப்படின்றதா 1 ஃபில் ஆகிக்கிட்டே வரும். சரியா? அப்போது நம்ம வந்து ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 0 வந்து இல்லாமல் போயிடும். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 0, முன்னாடி இருக்கக்கூடிய பிட் வந்து சைன் பிட். ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ சைன் பிட் வந்து இங்கே ஃபில் பண்ணோன்னே இப்படி ஒரு பைனரி வேல்யூ ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த பைனரி வேல்யூவை நீங்கள் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நாம் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து 20 இல்லையா? அதை 2ஆல் பிரித்தா என்ன நடக்குமோ, அதாவது 10 அப்படின்றதனுடைய எண்ணிக்கை தான் நமக்கு வந்து வரும். சரியா? இப்போ இதுவே லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாருங்கள், இங்கே வந்து ஏற்கனவே நம்ம பயன்படுத்தினா அதே நம்பரை நம்ம வந்து எடுத்துக்குவோம் 20. சரியா? ஒரு தடவை நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு பைனரி டிஜிட்டும் லெஃப்ட் டிரெக்ஷனில் வந்து ஷிஃப்ட் ஆகி அடுத்தடுத்த பாக்ஸில் வந்து தனக்கான இடத்த வந்து எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டாக இருக்க பிட் வந்து இந்த பாக்ஸில் இருந்து வெளியே வந்துடும். வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த 0 இல்லாமல் போயிடும். ஓகே, அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, இதை வந்து 0 வந்து ஃபில் பண்ணிடும். ஓகே, அவ்வளவுதான் ரைட் ஷிஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட்.
இப்படி ஒரு தடவை நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை நம்ம 2ஆல் பெருக்குனோம்னா எப்படி வருமோ அந்த வேல்யூ தான் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணும்போதும் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வேல்யூஸை வந்து ஷிஃப்ட் பண்ணி அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போது அதை நம்ம வந்து ப்ரோக்ராம்லையும் பார்த்துருவோம் நேரடியாக. ஓகே, இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் 2 பைனரி வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். சரியா? இப்போது நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா num1ல் 36 இருக்குது, num2ல் 36 இருக்குது. ஸோ 36னுடைய பைனரி வேல்யூ என்னவோ அதுதான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். சரியா? இப்போது ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதலாவதாக இருக்கக்கூடிய num1 அப்படின்ற இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை ரைட் ஷிஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் இது ரெண்டுமே பண்ண போகிறேன். இந்த num2ல் இருக்கக்கூடிய வேல்யூவை மெனுவலாக நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அதை டிஜிட்டை வந்து மாற்ற போகிறேன். ஸோ அப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் உண்மையிலே என்ன நடக்குது வேல்யூஸை நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்ப்போம் அதை. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை நான் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 36 அப்படின்ற வேல்யூவை. ஸோ இப்போ வந்து நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு தடவை நான் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா 18 அப்படின்னு ஆகிருச்சா? அப்போது நான் சொன்னதுபடி என்ன ஆகிருக்கணும் அப்படின்னா ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த 0 வந்து இல்லாமல் போயிருக்கணும். சரியா? முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் பிட் என்னவோ அது ரிப்பீட் ஆகிருக்கணும். அப்போது சைன் பிட் வந்து 0ன்னு இருக்கா? அப்போது இங்கே வந்து பாருங்கள் 0 அப்படின்னு வரணும். சரியா? இப்போது நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பாருங்கள் 2ம் 18 18ன்னு ஆகியிருக்கு. சரியா? இப்போது இதுதான் விஷயம். இப்போது இன்னொரு தடவை நம்ம வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். ரைட், அப்போது எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 0 இல்லாமல் போயிருக்கணும். சைன் பிட் வந்து 0, ஸோ அதனால் இங்கேயும் 0 வந்திருக்கணும். ஸோ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன் ப்ரோக்ராமை பாருங்கள் 9 9 அப்படின்னு வருது. ரைட், இப்போது நம்ம வந்து பயன்படுத்தியிருக்குது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஒரு நெகட்டிவ் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மையான சேலஞ்சு நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஷிஃப்டை நம்ம ஒருக்கா பார்த்துடலாம். சரியா? ஸோ பழையபடி இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாற்றிட்டேன். பாருங்கள், நம்ம ரன் பண்ணும்போது 36 வருது. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் நான் வந்து பண்ணுறேன் ஒரு தடவை பண்ணும்போது பாருங்கள் அவுட்புட்டில் எனக்கு வந்து 72 அப்படின்னு வருது. ஸோ எனக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த பிட் வந்து இல்லாமல் போயிருக்கும், பின்னாடி வந்து ஒரு 0 ஆட் ஆகிருக்கும். சரியா? இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பாருங்கள் 72 அப்படின்னு வருது. 2 தடவை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து என்ன நடக்கும், ஒரு 0 இல்லாமல் போயிருக்கும், இங்கே வந்து 0 வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போது ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள் 144 அப்படின்னு ரெண்டுலேயுமே வருது. ஸோ இந்த செயற்பாடு தான் தொடர்ந்து நடக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு நெகட்டிவ் நம்பர் நம்ம பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பிட்டை வந்து 1 அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே நெகட்டிவ் நம்பராக கன்வெர்ட் ஆகிரும். பாருங்கள், நமக்கு அதில் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இங்கே வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு தடவை நான் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய 0 வந்து இல்லாமல் போயிடும். இந்த சைன் பிட் என்னவோ அது ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து நம்ம முதலாவதாக இருக்கக்கூடிய நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம் ஒரு தடவை. இதை நம்ம வந்து மெனுவலாக இப்படி கொடுக்குறோம். சரியா? இப்போது நான் வந்து ரன் பண்ணுற ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் 2க்கும் ஒரே வேல்யூ தான் வந்திருக்கு. சரியா? நம்ம இதை வந்து 2 தடவை ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 0வும் இல்லாமல் போயிடும். இங்கே வந்து சைன் பிட் என்னவோ அது வந்து ரிப்பீட் ஆகும். சரியா? திரும்ப நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், ரெண்டுலேயுமே ஒரே வேல்யூ தான் நமக்கு திரும்ப திரும்ப வரும். இதே தான் நடக்கும். சரியா? லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போது இதே நம்பரை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். சரியா? லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது இப்போது உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு சந்தேகம்னு வந்திருக்கணும். நான் சொன்னேன் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்பர் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து காணாமல் போயிடும்.
பின்னாடி 0 வந்து ஆட் ஆகிரும் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போது நான் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பாருங்கள், இது ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 1 வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இங்கே வந்து 0 ஆட் ஆகிரும். இந்த சைன் பிட் வந்து இல்லாமல் போகும்போது இது பாசிட்டிவ் நம்பராக மாறிடுமா அப்படின்ற டவுட் வந்து நமக்கு இருக்கும். சரியா? உண்மையிலே அதுதான் நடக்கும். சரியா? நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது பாருங்கள் 72 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 72 அப்படின்னு இருக்குது. ஸோ இதே நம்ம இந்த num2ல் மெனுவலாக பண்ணி பார்ப்போம். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய முதலாவது பிட் வந்து இல்லாமல் போயிடும். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 ஆட் ஆகிரும். ஸோ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ரெண்டுலேயுமே 72 72 அப்படின்னு தான் இருக்குது. சரியா? இப்போது இதுதான் அந்த லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் அப்படின்றது. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து பாருங்கள், நிறைய நம்பர்ஸ்லாம் இருக்கிறதுனால பார்த்து பயந்துடாதீங்க. இது வந்து என்ன அப்படின்னா 72 அப்படின்ற இலக்கத்தை பைனரி வேல்யூவாக இங்கே வந்து கொடுத்துருக்கோமே தவிர வேறு எதுவுமே இல்லை. சரியா? இப்போது நம்ம வந்து பாருங்கள், இங்கே இந்த 1 இல்லாமல் போனோன்னே, இந்த சைன் பிட் இல்லாமல் போனோன்னே இது வந்து பாசிட்டிவ் நம்பராக மாறுது. அதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய சில நம்பர்ஸை நீங்கள் வந்து 1 அப்படின்னு மாற்றிட்டு திரும்ப நீங்கள் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைனஸ் வேல்யூ எப்படி ஜெனரேட் ஆகுது, எப்படி அது வந்து கேல்குலேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ரைட். இப்போது இவ்வளோ தான் லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அன்சைன்டு ரைட் ஷிஃப்ட் அப்படின்றது தான். ஸோ இது வந்து எதுக்காக பயன்படுத்தும் அப்படின்னா, இந்த ஷிஃப்ட் ஆப்ரேஷன் எல்லாமே அன்சைன்ட் ரைட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். அதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிட்டையும் நான் வந்து 1 அப்படின்னு மாற்றிடுறேன். ஓகே, 8 பிட்ஸு 1 அப்படின்னு மாற்றிட்டோம். ரைட். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஓகே, num2 அப்படின்ற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ, இங்கே இருக்கக்கூடிய இந்த பைனரி வேல்யூவை நாம் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து -1 அப்படின்னு இருக்கும். சரியா? நான் வந்து சொன்னேன் இல்லையா, ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பயன்படுத்தலாம் அப்படின்னு. இதை வந்து நீங்கள் எத்தனை தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா -1 அப்படின்னே தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைன் பிட் வந்து என்னவோ அதுதான் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா -1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எத்தனை தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணோம்னாலும் நமக்கு வந்து -1 அப்படின்னே தான் ரிசல்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். சரியா? இப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி 3 கிரேட்டர் தென் சிம்பிளை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதை வந்து நம்ம அன்சைன்டு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை இந்த வேல்யூவை ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த சைன் பிட் இருக்குல்ல, இதை வந்து 0 0னே தான் கொடுத்துட்டு போவோமே தவிர 1 வந்து கொடுக்காது. சரியா? ஒரு தடவை நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து 0 அப்படின்னு மாற்றிடும். ஸோ நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? மிகப்பெரிய வேல்யூ. நம்ம வந்து இதை வேணால் இன்னொரு தடவை நம்ம பண்ணி பார்க்கலாம். சரியா? num1 அப்படின்னு கொடுப்போம், num2 கொடுத்துருவோம். இங்கேயும் நம்ம num1 அப்படின்னு கொடுப்போம். ரைட். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே num2 கால் பண்ணுவோம். ஸோ சொன்னது மாதிரி ஒரு தடவை இந்த வேல்யூவை வந்து நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து, அதாவது ஒரு பிட் வந்து இல்லாமல் போயிடும். இப்போ வந்து நம்ம அன்சைன் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால இந்த சைன் பிட்க்கு பதிலாக நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆட் ஆகும். ஸோ அதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? இந்த நெகட்டிவ் நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பராக மாறிடும். சரியா? இப்போ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து பயன்படுத்துகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் சம்மந்தமாக போதுமான அளவு தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் சம்மந்தமான ஒரு சில உதாரணங்கள் இன்னும் இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணும்போது இந்த உதாரணங்களும் அதோடு சேர்ந்து இருக்கும்.
நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போதைக்கு நான் வந்து இதை விளங்கப்படுத்துறதுக்கு விரும்பலை இந்த உதாரணங்களை. காரணம் என்ன அப்படின்னா, இதில் மெத்தட்ஸையும் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆப்ரேட்டர்ஸ் சம்மந்தமான வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் மெத்தட் சம்மந்தமான வீடியோஸை இந்த யூடியூப் சேனலில் இன்னும் போடலை அப்படின்றத நான் சொல்லிக்கணும். ஸோ மெத்தட் சம்மந்தமான வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதாரணங்களை எல்லாம் நான் விளங்கப்படுத்துறதுக்கு இருக்கேன். ஸோ லூப் சம்மந்தமான சில உதாரணங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் படித்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய சில உதாரணங்களும் இருக்குது. அதை வந்து நம்ம மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்றத படித்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம வந்து பார்க்குறதுக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இதுலேயும் உள்ளடக்கிறேன். உங்களால் முடியுமா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இருந்தாலும் இந்த உதாரணங்கள்லாம் என்ன அப்படின்றத மேலோட்டமாக நான் வந்து சொல்லிடுறேன். உங்களால் முடியுமா இருந்தால் புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. மெத்தட்ஸ் படித்து அடுத்த வீடியோவே இந்த உதாரணங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் இன்சென்சிட்டிவ் ஸ்ட்ரிங் மேட்சிங் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டாக இதை வந்து நான் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட், காப்பி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இங்கே வந்து பாருங்கள், நாம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய கிளாஸ் நேம் மாறினதுனால ஒரு எரர் ஒன்று வரும். மவுஸை வந்து ஹவர் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து குயிக் ஃபிக்ஸஸில் ரீநேம் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீநேம் ஆகிடும். ஓகே, இப்போது அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு வந்து சரியாக ரன் ஆகும். இது என்ன அப்படின்னா, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இங்கே வந்து பாருங்கள், text1 text2 அப்படின்னு 2 வேரியபிள்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அதே ஸ்ட்ரிங்ஸ் தான் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்லையும் வந்து இருக்குது. ஆனால் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சில எழுத்துக்கள் வந்து லோவர் கேஸில் இருக்குது, மேலே இருக்க எல்லாமே அப்பர் கேஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கேஸ் இன்சென்சிட்டிவ் ஸ்ட்ரிங் மேட்சிங் அப்படின்றது தான். ஸோ என்ன அப்பர் கேஸாக லோவர் கேஸாக அப்படின்றத ப்ரோக்ராம் பார்க்கக்கூடாது. பார்க்காம என்ன பண்ணணும் அப்படின்னா, text1 வேரியபிளில் இருக்க ஸ்ட்ரிங்கும் text2 வேரியபிளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லும். ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு நமக்கு வந்து அவுட்புட் வரும். பாருங்கள், இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு வருது. நம்ம வந்து ஏதாவது ஒரு எழுத்தை அழிச்சிடலாம். அழிச்சிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்கள் அவுட்புட்டில் ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஓகே, இந்த மாதிரி தான் இது வந்து ஒர்க் பண்ணும். இங்கே வந்து பாருங்கள், டு அப்பர் கேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் கேஸ் இன்சென்சிட்டிவ் மேட்ச் அப்படின்ற ஒரு மெத்தடையும் நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஸோ மெத்தட்ஸ் படித்ததுக்கு பிறகு இந்த உதாரணம் என்ன அப்படின்றத நான் வந்து விளங்கப்படுத்துகிறேன். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் சொல்லணுமே என்ன அப்படின்னா, கேஸ் இன்சென்சிட்டிவ் மேட்ச்சுக்கு ஜாவாவில் ஒரு சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை நம்ம பண்ணலாம். இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை இப்படியும் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த உதாரணத்தை எழுதியிருக்கோம். சரியா? ரைட், அடுத்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள், பாஸ்வேர்டு ஹேஷிங் அப்படின்னு இருக்குது. இது வந்து பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மை கிளாஸ் அப்படின்ற கிளாஸ் நேமை ரீநேம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரீநேம் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து வேலை செய்யும். ஃபைன், ஓகே. இப்போது இங்கே வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லை, பாஸ்வேர்டு வந்து நாம் என்கிரிப்ட் பண்ணும்போது ப்ரோக்ராம் வந்து அதை வந்து அன்ரீடபிள் ஃபார்முக்கு மாற்றிடும். அதாவது நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸு, மற்றது சிம்பிள், இந்த மாதிரி மிக்ஸ்டு வேல்யூவாக வந்து மாற்றிடும் அதை. ஓகே, அப்போ நமக்கு எந்த விதமான ஒரு மீனிங்குமே அதிலிருந்து எடுத்துக்க முடியாது. ஆனாலும் அந்த என்கிரிப்டட் பாஸ்வேர்டை வச்சு தான் நாம் உள்ளே கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டை வந்து நாம் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, இப்போது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் என்கிரிப்டட் அல்காரிதம் ஒன்று க்ரியேட் பண்ணலை. நான் நினைக்கிறேன் உலகத்திலே ரொம்ப ஈஸியான அல்காரிதம் அப்படின்றது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போது ரொம்ப சின்னது தான். ஃபோர் லூப் ஒன்று பயன்படுத்தி இதை வந்து எழுதியிருக்கேன். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டை அப்படியே இந்த மாதிரி நம்பர்ஸாக மாற்றி எடுத்துரும். ஓகே, நம்பர்ஸாக மாற்றி எடுத்துரும். அதை வந்து பாருங்கள், பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான வேல்யூ வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்டை நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு அப்படின்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதோடு தான் நாம் கொடுக்கக்கூடிய வேல்யூவை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், நாம் வந்து ஸ்கேனர் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது எதுக்கு அப்படின்னா, நாம் கொடுக்கக்கூடிய யூசர் இன்புட்டை எடுத்துக்கணும், இந்த ப்ரோக்ராமில் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக. ரைட்டா? இப்போது இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஹேக்கர் வந்து இந்த ப்ரோக்ராமை ஹேக் பண்ணிட்டாரு, இங்கே வந்து லாகின் ஆக ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். ஸோ அப்போ அவர் வந்து பார்த்த உடனே பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த வேரியபிள்குள்ளே
என்ன இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூ தான் இருக்குது. ஓகே, இந்த வேல்யூ தான் அவருக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை எடுத்து லாகின் ஆக ட்ரை பண்ணார் அப்படின்னா அவரால் லாகின் ஆக முடியாது. ஸோ ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணியே பார்த்துடலாம். இப்போ ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ணுறேன் பாருங்கள். ப்ளீஸ் என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு வருதுல்ல, அதில் வந்து நான் இங்கேருந்து காப்பி பண்ண பாஸ்வேர்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், எக்ஸாக்டாக அதே பாஸ்வேர்டு தான். என்டர் பண்ணேன் அப்படின்னா லாகின் ஃபெயில்டு அப்படின்னு தான் வரும், லாகின் ஆக முடியாது. ஓகே, இப்போ திரும்பவும் நான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரைட், இதில் நான் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுக்குறேன். இதுதான் நான் கொடுத்த பாஸ்வேர்டு. என்டர் பண்ணுறேன் பாருங்கள், லாகின் சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதை நீங்கள் இந்த ஃபைலுக்குள்ளே எங்கே தேடினீங்க அப்படின்னாலும் கிடைக்காது. அப்போது ஒரு பாஸ்வேர்டு வந்து யாருக்கு தெரியுதோ அவர் மட்டும்தான் லாகின் ஆக முடியுமே தவிர இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவெல்லாம் எடுத்து ஒருத்தரால் லாகின் ஆக முடியாது இந்த ப்ரோக்ராமில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை இன்னும் கூட நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய எல்கரிதத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்கலாம். இப்படி ஆக்கி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த எல்கரிதத்தை வந்து யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களாலே பிரேக் பண்ண முடியாத அளவு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரியான எல்கரிதத்தை இந்த ஜாவாவில் இருக்கக்கூடிய பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பயன்படுத்தி எழுத முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது வேர்த்தாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். கடைசியாக பார்க்கக்கூடியது ரொம்ப ஈஸியானது தான், குயிக்காக முடிஞ்சிடும். ஓகே, அதை நம்ம பார்ப்போம் அடுத்து. ஓகே, அடுத்து நாம் ஜாவாவில் இருக்கக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஏற்கனவே நான் வந்து இங்கே எழுதி வச்சுருக்கேன் ப்ரோக்ராம். அதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், எல்லா அசைன்மெண்ட் ஆப்ரேஷனும் இந்த இடத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், +n = அண்ட் -n = மல்டிப்ளை அண்ட் ஈக்குவல்ஸ் டு, இந்த மாதிரி எல்லா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆப்ரேட்டர் நம்ம பார்க்க போகிறோமோ அதுக்கு தேவையான கோட் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். மற்றது எல்லாத்தையுமே நான் வந்து இப்படி கமெண்ட் பண்ணிட்டேன். சரியா, அதனால தான் நமக்கு வந்து இப்படி இந்த ஹேஷ் கலரில் இருக்குது. அண்டு இதை வந்து நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கோடை நம்ம அப்படியே அழிச்சிடலாம். அழிச்சிட்டு இந்த கமெண்ட்டை தூக்கி இங்கே போட்டுருவோம். அப்போது இது வந்து நமக்கு அவைலபிள் ஆயிரும். சரியா, ஸோ இது வந்து இப்படியே தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். ரொம்ப புரிஞ்சுக்கிறதும் ஈஸி தான். சில பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம், அதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விடயங்கள் வந்து 3 இருக்குது. பாருங்கள், +n = இருக்கா. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய 3 விடயங்கள் என்ன அப்படின்னா, இனிஷியலாக அப்படின்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக அவதானிக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவல் சைனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் என்ன அப்படின்றது. ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் சைனுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சரியா, இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூக்கும் இடையில் இங்கே என்ன ஆப்ரேட்டர் பயன்படுத்தியிருக்கோமோ அந்த ஆப்ரேட்டருக்கு ஏற்ற மாதிரியான கணித செயற்பாடு நடந்து திரும்ப எக்ஸ் அப்படின்ற வேரியபிள்லேயே அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிரும். அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை வந்து பயன்படுத்துகிறோம். சரியா, இப்போது நான் சொன்னது மாதிரி எக்ஸில் வந்து ஏற்கனவே 10 இருக்குது. ஸோ +n = 5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸில் 10ன்ற வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவோட இங்கே இருக்க 5ஐயும் கூட்டி திரும்ப எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிடு அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். சரியா, +n = கூட்டி அப்புறம் எக்ஸுக்கே நீ வந்து அந்த வேல்யூவை அசைன் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பிரிண்ட் மெத்தட் ஒன்று போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம செய்யக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் வந்து இங்கே குறிப்பிடப்படும், நமக்கு அவுட்புட்டில் வரும். அண்டு println மெத்தடில் கரண்ட்லி அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நடந்ததுக்கு பிறகு எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ நமக்கு வந்து பாருங்கள், எக்ஸில் 10 இருக்குது, அதோட 5 கூட்டுனா 15ன்னு வரணும். ஸோ எக்ஸினுடைய வேல்யூ வந்து 15 அப்படின்னு அவுட்புட்டில் இருக்கணும். ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், x +n = 5 is 15 அப்படின்னு வருது. சரியா, இப்போது இதை நாம் அப்படியே அழிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா x - n = 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ எக்ஸில் வந்து 10 அப்படின்ற வேல்யூ இருக்குது. 5 கழிச்சோம் அப்படின்னா மீதமாக வரக்கூடியது 5. அந்த 5 நம்ம எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேயா? இப்போது ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இங்கே வந்து 5 அப்படின்ற அவுட்புட் வந்திருக்கு. சரி, இப்போ வந்து மல்டிப்ளை. ஓகே, 10 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 50ன்ற அவுட்புட் நமக்கு வரணும். சரியா? பாருங்கள், 50 வருது. அதே மாதிரி தான் டிவிஷன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து புரியும். டிவிஷன் ஓகே, ரன் பண்ணுறோம். பாருங்கள், 2ன்னு வருது. அதாவது 10 5ஆல் நாம் பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 2 அப்படின்ற அவுட்புட் இங்கே வரும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மொடியூல் n ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது இதுக்கு முதல்ல ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மொடியூல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஒரு இலக்கத்தை நம்ம இன்னொரு இலக்கத்தால் பிரிக்கும்போது அதில் வரக்கூடிய ரிமைண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொடியூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போது 10 வந்து 5ஆல் பிரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள், 10ல் 5 2 தடவை இருக்கும். ஆனால் ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு தான் இருக்கும். சரியா? ஏன்னா மீதம் எதுவுமே வராது. ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், 0 அப்படின்னு நமக்கு வந்து அவுட்புட் வருது. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 வந்து போடுறேன். இப்படி 2ன்னு கொடுக்குறேன். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், 2 அப்படின்றது ரிமைண்டர். ஓகே, இந்த மொடியூல் ஆப்ரேட்டர் வந்து அந்த ரிமைண்டரை கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? இப்போ திரும்பவும் நாம் இதை 10 அப்படின்னே மாற்றிடுவோம். ரைட், இப்போது ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து 0 அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய ரிமைண்டர். இதை நம்ம அப்படியே அழிச்சிடலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், அடுத்து எக்ஸ் எண்ட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக படித்து முடித்தோம். ஸோ அந்த பிட்வைஸ் ஆப்ரேஷன் அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸ் எண்ட் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படிங்கும்போது எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5ஓட எண்ட் ஆப்ரேஷனுக்கு உட்படுத்துகிறோம். ஸோ வரக்கூடிய வேல்யூ வந்து இங்கே வந்து வரும். சரியா? இப்போது ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், 0 அப்படின்னு வருது. ஓகே, இப்போது இதை நாம் அழிச்சிடலாம். இப்போது எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவுக்கும் இந்த 5க்கும் இடையில் ஓர் பிட்வைஸ் ஆப்ரேஷன் நடக்கும். நடந்ததுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய வேல்யூ அவுட்புட்டில் வரும். சரியா? ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். 15 அப்படின்னு வருது. சரியா? ரைட், இப்போது இதையும் அழிச்சிடலாம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸோர் ஆப்ரேஷன் இங்கே வந்து நடக்கும். எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூக்கும் 5க்கும் இடையில் ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், 15 அப்படின்னு வருது இதுலேயும். ஓகே, அடிச்சிடலாம். இப்போ இதை ரைட், அடுத்து வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், எக்ஸில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து 3 தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணப்பட்டு வரக்கூடிய வேல்யூ திரும்பவும் எக்ஸிலேயே ஸ்டோர் பண்ணப்படும். சரியா? ஏற்கனவே நம்ம இப்போ தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பற்றி நிறைய பேசினதுனால நான் அதிகமாக இங்கே வந்து பேச விரும்பலை. இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அறிமுகப்படுத்த மட்டும்தான் விரும்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா அந்த வீடியோ கொஞ்சம் முன்னாடி போய் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பற்றி நிறைய படிக்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பாருங்கள், அவுட்புட்டில் 1 அப்படின்னு வருது. சரியா? அடுத்தது இது வந்து பாருங்கள், லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை 3 தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னா அதில் வரக்கூடிய வேல்யூவை திரும்ப எக்ஸிலே ஸ்டோர் பண்ணிடும். சரியா? ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், 80 அப்படின்னு வருது. சரி, ஏன்னா 10 வந்து ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது 20ன்னு மாறும். இன்னொரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது 40ன்னு மாறும். 3வது தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது 40 வந்து 80ஆக மாறும். நமக்கு வந்திருக்கக்கூடிய பதில் வந்து பார்த்திங்கன்னா 80 அப்படின்றது. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் பார்க்க முடியும். ஸோ மேலதிகமான விவரங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.